ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 90 கிட்ஸ் 2K கிட்ஸு அதிகம் விரும்பி சாப்பிட்டேன் தேன் மிட்டாய் எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இட்லி மாவில் தான் தேன் மிட்டாய் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இந்த தேன் மிட்டாய். வாங்க நம்ம இந்த இட்லி மாவில் தேன் மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி 1 கப் இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான். நீ இட்லி மாவு செய்யலைன்னா தனியாக கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் இட்லி அரிசி, 50 கிராம் உளுந்து ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு. இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட ஒரு பிஞ்சளவு ஆப்ப சோடா சேர்த்துருக்குறேன். அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவாங்களே, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதை நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். பாத்திரத்தில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். ஒரு கம்பி பதம் அளவு வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இப்போ பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர அளவு இருந்தால் போதுமானது. இப்போ நம்ம இதில் 2-3 சொட்டு லெமன் ஊற்றிக்கலாம். அப்போ தான் சர்க்கரை மறுபடியும் கட்டியாகாமல் அப்படியே கரைசலாகவே இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாயை எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சே நம்ம போட்டுக்கலாம். கேஸ் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருத்துரும். அதனால் சிம்லேயே வச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து அந்த சர்க்கரை பாவுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். நம்ம அடுத்த பேஜையும் போட்டுக்கலாம். இதை அப்படியே மாற்றி போட்டுக்கலாம்.
இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து சர்க்கரை பாவில் போட்டுக்கலாம். இந்த தேன் மிட்டாய் அப்படியே சர்க்கரை பாவில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த சர்க்கரை பாவு எல்லாம் அந்த மாவில் நல்லா உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக ஆயிரும். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், சர்க்கரை பாவு எல்லாம் இந்த தேன் மிட்டாயில் அப்படியே நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. இந்த தேன் மிட்டாய் வந்து 90 கிட்ஸு 2K கிட்ஸு சாப்பிட்ருப்பாங்க. இது வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஹனி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த இட்லி மாவில் தேன் மிட்டாய் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ரெசிப்பியும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.